أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் 26 நோன்புகளை நோற்று 27வது இரவில் தராவீஹின் தொழுகையை நிறைவு செய்து அதில் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக 30 ஜுஸும் ஓதப்பட்டு நாமெல்லாம் கேட்டு துஆ செய்து அல்லாஹ்வுடைய அருளால் மலாயிக்மாருடைய துஆ ஆமீன் மூலமாகவும் நல்லவருடைய துஆ பரக்கத்தாலும் மாஷா அல்லாஹ் இந்த புனிதமிகு லைலத்துல் கத்ரை ஒற்றைப்படையான 27வது இரவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதுவே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ராகவே ஆக்கி கொடுப்பானாக. யார் இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்துடன் தொழுகின்றார்களோ அவர்கள் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்வதாக ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவின் தராவின் ஜமாத்தா தொழுகிறோம், ஃபஜ்ரை இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தா தொழுகினா கொஞ்சம் நமக்கு அசதியா இருந்து கொஞ்ச நேரம் படுப்போம், அதுவும் இபாதத்தா மாறிடும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு அது ஒரு சாட்சியா இருக்கு. ஃபஜ்ர் தொழுகையும் பள்ளிவாசல ஆண்கள் இமாம் ஜமாத்தும் தொழுவது, பெண்கள் வீட்டில் ஆகணும்போது உரிய நேரத்தில் கதா இல்லாமல் தொழுது விட்டால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு முழு இரவும் இபாதத் செஞ்ச நன்மை கிடைத்துக் கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் இஹ்திசாபன், ஈமானுடனும் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாகவும் யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகின்றார்களோ ஒவ்விரலகம் பார்த்தப்பட்ட நம்பிக்கை அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து வருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். நம்முடைய அமல்கள் மூலமாக சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. பெரும்பாவங்கள் இல்லாமன்றாக யார் தௌபா செய்தார்களோ அவருடைய பெரும்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. பெரும்பாவங்கள் நம்ம என்ன செய்யணும், தௌபா செய்யணும். இனிமே நான் பெரும்பாவம் செய்ய மாட்டேன் என்பதாக நாம் உறுதி கொண்டு கவலை கொண்டு உள்ளத்தால் நாம் உருகி துஆ செய்வதன் மூலமாக பெரும்பாவத்தை எல்லாம் மன்னிக்கலாம். சிறுபாவங்களை நம்முடைய நோம்பின் மூலமாக, தராவீஹ் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, சதகாவின் மூலமாக நாம் செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியங்கள் மூலமாக சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்து நடக்கும் போதும் அதன் மூலமாகவும் சிறுபாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுகிறது என்று ஹதீஸ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்ற இந்த மகத்தான இரவை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். முன்னான எந்த சமுதாயத்துக்கும் லைலத்துல் கத்ரை வழங்கவில்லை, ரமலானை வழங்கவில்லை. நமக்கு தான் புனிதம் மிகு அந்த ரமலான் முழுவதும் பரக்கத்தான ஒரு மாதமாக ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய முதல் 10, மகஃபிரத்தை பெற்றுத்தரக்கூடிய 2வது 10, எட்டுபமியான் நாள் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றுத்தரக்கூடிய 3வது 10. ஆக 3 10களை அல்லாஹ் கொடுத்து இதில் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பொற்காலமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். யார் கடைசி 10 இஅ்திகாஃப் 10 நாள் இருக்கின்றார்களோ ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 ஹஜ் 2 உம்ராக்களுடைய நன்மை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான நன்மைகளையும்
அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாகின்றார்கள். எல்லா விதமான தீமைகளிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்கள். இஅ்திகாஃப் இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. ஏன்னா அவங்க இரவு பகலாக பள்ளியிலேயே அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய தூக்கமும் இபாதத்தா மாறிட்டு, ஆகையினால அவர்களுக்கு நிச்சயமாக லைலத்துல் கத்ர் நன்மை கிடைத்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நோம்பு சாயிபி, நோம்பாருடைய தூக்கமும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. வ நஃப்ஸுஹு தஸ்பீஹத்துன், அவர் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் தஸ்பீஹாக இருக்கிறது. வ அமலுஹு முதாஅஃபுன், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் மாஷா அல்லாஹ் அந்த 30 நாளும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எந்த தங்குதடையின்றி நாம் நோன்பு வந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய நோன்பை கபூல் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளர்களுக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, அவர் நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷம். நோன்பு திறக்கும் போது நோன்பாளுடைய துஆக்கள் கபூலாகுது. அந்த நேரத்தில் அவர் சந்தோஷமான நிலையில் ஒரு சந்தோஷம் அடைகின்றார். இரண்டாவது சந்தோஷம் ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது நோன்பாளிகள் சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த 2 சந்தோஷம் நோன்பாளிக்கு கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பாளிக்கு எவ்வளவோ சிறப்பு இருக்கிறது. அவருடைய வாயுவாடையோட கஸ்தூரியாக அல்லாஹ்விடத்தில் போய் சேருகின்றது. அவர்களுக்காக மலக்குமார்கள் மகஃபிரத்து பாவமன்னிப்பு அடைகிறார்கள். கடல் உள்ள மீன்கள் எல்லாம் பாவமன்னிப்பு அடைகிறது. நோன்பாளிகளுக்காக வேண்டி சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. ஆக நோன்பாளிகளுக்கு ரையான் என்ற சொர்க்கத்தில் 8 வாசல் இருக்கிறது. அதுல ஒரு வாசல் நோன்பாளிகள் ரையான் என்ற வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் செல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நோன்பு நோற்றிருக்கின்றோம், பரலான நோன்பு. இந்த நோன்பை நாம் அதாவாக உரிய காலகட்டத்தில் நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த உரிய காலத்தில் நோன்பை விட்டவர்கள், பமன்கான நீக்கும் மறைவன் அழகா சஃபரின் கழித்தத்து மின் ஐயாவின் உகர், யாராவது நோயாளிப்பட்டிருந்தார்களோ அல்லது பயணத்தில் இருந்து நோன்பை விட்டிருந்தாலோ கழித்தத்து மின் ஐயாவின் உகர், அவர்கள் வேற ஒரு நாட்களில் வேற மாதங்களில் அதை கலா செய்து விட வேண்டும். எத்தனை நோம்பு விட்டோமோ அந்த நோம்பை கலா செஞ்சிடணும். فمن تطوع خيرا فهو خير له وان تصوموا خير لكم ان كنتم تعلمون وعلى الذين يطيقونه فدية طعام مسكين, யாராவது நோன்பு நோக்க முடியாத நிலையில் அவங்க வயது ரொம்ப முதிர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு ஃபிதியா கொடுக்க வேண்டும். நோம்பினுடைய பரிகாரம் ஃபிதியா கொடுக்க வேண்டும். அந்த ஃபிதியாவுடைய அளவு ஃபித்ராவுடைய அளவாக இருக்கிறது. ஃபித்ரா நோம்பு பெருநாள் அன்று நாம் ஃபித்ரா ஹனஃபிகள் 2 கிலோ 400 கிராம் கோதுமையோ அல்லது அரிசியோ அதனுடைய கிரயம் 150 ரூபாய் எழுதி போட்டுக்கிறேன். ஒவ்வொரு பள்ளியாசலும் ஒவ்வொரு மாதிரி எழுதி போடுறோம். ஆசாரத்தினால 120, அம்பிக்கிறதுல 140, நம்ம நிர்வாகிகள் 150 போடுறது. அதனால 150 அல்லாஹ் சொல்லினான் ஃபமன் தத்தவ ஹைரன், அந்த 150 விட 150 என்ன, அதை விட அதிகமாக கொடுங்க. உபரியாக நீங்க அதிகப்படுத்தி கொடுங்க. ஏழைகளுக்கு ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் உணவுக்காண்டி கொடுக்காதீங்க, பல நாள் உணவுக்காண்டி சேர்த்து கொடுங்க. ஒரு நோம்புக்கு 2 வேளை உணவு இருக்கணும், அதான் சட்டம். இப்போ தாமன் மிஸ்கின்களுக்கு 2 வேளை சகர் இஃப்தார் செய்யறோம்னா நோம்புக்கு ஒரு நோம்பு வைக்கிறது, சகர் செய்யறோம், இஃப்தார் செய்யறோம், நோம்பு திறக்கிறோம். இப்ப இந்த 2 வேளை உணவை அந்த ஒரு நோம்பு விட்டு போனவங்க 2 வேளைக்கு என்ன செய்யணும், நோம்பு சாப்பாடு கொடுக்கணும். அது முடியாவிட்டால் நீங்க பணமாக கொடுங்க. 150 கம்மி, இதை விட இல்லை 500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம். அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எப்படி பறக்க செஞ்சிருக்காங்களோ அதன் ஏழைகள் மக்களுக்கு வாரி வழங்குங்க. விடுபட்டு போன நோன்பை அடுத்த காலங்கள்ல வைக்க முடியாதவர்கள் கண்டிப்பா என்ன செய்யணும், ஃபிதியா கொடுக்கணும். உணவுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யணும். நோன்பு வைக்க முடிந்தால் வைத்துக் கொண்டால் ஃபிதியா தேவையில்லை, கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு.
ரமலானுடைய மாதம் 30 நாள் நோன்பு நோட்ட பிறகு அடுத்து சுன்னத்தான 6 நோன்பு இருக்கிறது. மன் சாம ரமலான சும்மா அதுபஹு சித்தமின் ஷவ்வாலின் கானக சியாமின் தஹர். யார் ரமலானின் நோன்பு நோற்று அதுக்கடுத்து பெருநாளுக்கு அடுத்தபடியாக அந்த ஷவ்வாலை மாதத்தில் தொடர்ந்து 6 நோன்பு வச்சுட்டா சிக்கல் இல்லை. ரமலான் வச்ச மாதிரி தொடர்ந்து 6 நோன்பு வச்சுட்டீங்கன்னா சிக்கல் இல்லாமல் அது பூர்த்தி ஆயிடும். அந்த மாதம் முழுவதும் வைக்கலாம். அப்படின்னு வச்சீங்கன்னா அது சில நேரம் வைக்கவும் முடியும், வைக்க முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தொடர்ந்து சிரமமாக்காம பெருநாளுக்கு அடுத்தபடியாக அடுத்த நாள் வந்து ஒரு 6 நோன்பு வச்சுட்டீங்கன்னா அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவருடைய நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மன்ஜாவில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மை செய்வார்களோ அது போன்று 10 நன்மை நான் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். 30 நோம்பு நான் ரமலான் நோம்பு வச்சோம்னு சொன்னா 30 வந்து 300, அங்கிட்ட 6 நோம்புக்கு 60, மொத்தம் 360 நாட்கள். 360 நாட்கள் இருக்கு. 365 நாள் ஒரு வருஷங்கிறது. 360 நாட்கள் நோம்பு வச்சிடும். அங்கிட்ட 5 நாள் நோம்பு வைக்கக்கூடாது. நாட்கள் வருஷத்துல 5 நாள் நோம்பு வைக்கக்கூடாது. 2 பெருநாட்கள், அடுத்து துல்ஹஜ்ஜினுடைய பிறை 11, 12, 13. இது ஐயாவு தஷ்ரீக், ஹஜ்ஜுடைய கூட்டான நாட்கள். ஈதுல் ஃபித்ருடைய நாள், ஈதுல் அல்ஹாவுடைய தியா பெருநாள், பக்ரீத் பெருநாள், அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை துல்ஹஜ் பிறை 11, 12, 13, மொத்தம் 5 நாள் வருஷத்துல நோம்பு வைக்கக்கூடாத நாட்கள். அந்த 165ல 365ல ஒரு 5 நாள் வருஷம் 360 நாட்கள் என்ன செய்யறோம்? இந்த 36 நோம்பின் மூலமாக நன்மை அடைந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்து இந்த 2 நோம்புக்கு மத்தியில பெருநாள் கொண்டாடுறோம். அந்த பெருநாளுடைய நாளில் மாஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யும்? ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ஃபித்ராவுடைய டைம் வந்து பெருநாள் தொழுகைக்கும் பெருநாளுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுத உடனே அடுத்து பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஃபித்ராவை நிறைவேற்றணும். இதுதான் அவனுடைய அளவுகோலான நேரம். ஃபஜ்ர் தொழுகை அந்த தொழுகிறோம்னு சொன்னால் 6 மணிக்கு முடிஞ்சிடும். 6லேருந்து 8 மணிக்குள்ள என்ன செய்யணும்? ஃபித்ராவை கொடுத்துடணும். ஆனால் ஏழை எளிய முஸ்லீமான ஏழை எளிய மக்களை பார்த்து அதை கொடுப்பது அவசியம். தேடி முடிச்சு நம்ம பெறப்படுறதே கஷ்டம். பெருநாள் தொழுகைக்கு குளிச்சு பெறட்டு வரணும்ல. இந்த நிலையில அன்னைக்கு போய் ஏழைகளை தேடிக்கிட்டு முடியாது. ஆகையினால் முன்கூட்டியே அரபி சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்னு உமர் சொல்றாங்க, பக்கான யோகோன யோமன் அவர் யோமைனி, பெருநாளைக்கு முன்பாக 1 நாள் அல்லது 2 நாளுக்கு முன்பாகவே நாங்கள் ஃபித்ராவை கொடுத்து விடுவோம் என்பார் சொல்றாங்க. அப்போ ஃபித்ரா வந்து என்ன செய்யணும்னா முன்கூட்டியே கொடுத்து விடுவோம். இதை வச்சு நமக்கு இமாம்கள் என்ன சொல்றாங்க? ரமலானுடைய பிறை பார்த்ததுல நீங்க ஃபித்ரா கொடுக்கலாம் என்பதாக. எவ்வளோ ஏழைகள் என்ன செய்வாங்க? நம்மளை தேடி வருவாங்க. ஃபித்ராவுடைய நியத்துல வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த நியத்துக்கு நிறைவேறும். ஆகையினால் ஃபித்ரா என்பது ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி. ஜகாத்துல் ஃபித்ர்னா ஃபித்ரா, நோம்பு பெருநாளுடைய ஃபித்ராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரதாக ஆக்கினார்கள். துஹரத்துல் லிஸாயிமி மினல் லஃவி வ ரஃபதி, நோன்பாளியோட நோன்பில் வீண் பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நடத்தைகள் இருந்து அந்த நோன்பை தூய்மைப்படுத்துவதற்காக ஃபித்ராவை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையா ஆக்கினாங்க. இப்போ ஃபித்ரா கொடுத்தோம்னா நம்ம நோம்புல முன்பின் பேசியிருப்போம், அதெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு துஆமத்துல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு அது உணவாக ஆகிவிடுகிறது. மிஸ்கீன்களுக்கு உணவாக அவங்களுடைய மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் ஆகிவிடும். 2 பிரயோஜனம் இருக்கு. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது, நோன்பு பூர்த்தி ஆயிடுது. 2வது முஸ்லிம்கள் எல்லோரும் அந்த நாளில் எல்லோரும் சந்தோஷமா இருப்பதற்கு அந்த ஃபித்ரா உதவியா இருக்கு. ஹனஃபிகள் கோதுமை, அரிசி, அதனுடைய கிரயம் 150 ரூபாய் கொடுக்கணும். ஷாஃபிகளா இருந்தா அதாவது தானியம் மட்டும் கோதுமையோ அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியோ கொடுக்க வேண்டும். 3 கிலோ 200 கிராம் ஷாஃபிகளுக்கு கொடுக்க வேண்டும். கிரையும் கூடாது. கிரைங்கிறது அந்த காலத்துல இல்லை. நபியுடைய காலத்துல நான் பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க, பொலி கோதுமை கொடுத்தாங்க, மணிக்கோதுமை, பொலி நீக்கப்பட்ட கோதுமை மணிக்கோதுமை அது கொடுத்தாங்க. அப்புறம் திராட்சை பழம்,
காஞ்ச திராட்சை கிஸ்மிஸ் பழம் அது கொடுத்தாங்க. அப்புறம் பால் கட்டி வெண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம காலத்துல இமாமுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் பொருளாம் கொடுக்கலாம், காசாம எல்லாரும் பொருளை கொடுத்தா அப்புறம் வந்துட்டு வாங்குற கூட காசுலாம் போயிடும், சிரமமாயிடும். பொருளை விட காசு கொடுக்குறது தான் பெட்டர்ங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கிடுவாங்க, அவங்களுடைய எவ்வளவு தேவைகள் இருக்கும். அதனால காசா கொடுக்கறது நல்லது ஹனஃபிகள் இடத்துல சொல்லப்படுது. ஷாஃபி இடத்துல நபி காலத்துல என்ன செஞ்சாலும் அது செய்வோம், அவங்க பொருளை கொடுக்குறாங்க, நம்ம காசை கொடுக்குறோம். ரெண்டுமே மாஷா அல்லாஹ் மக்களுக்கு தேவையானதுதான். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஃபித்ராவை நிறைவேற்றி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருநாளுடைய இரவில் அமல் செய்வது உள்ளங்களெல்லாம் இறந்து போகக்கூடிய நாளில் மறுமையில உள்ளங்களெல்லாம் பதவதித்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தின் மஷரில் யார் பெருநாளுடைய இரவுகளில் விழித்திருந்து வணங்கினார்களோ அவருடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, மாஷா அல்லாஹ், நாம் புனித ரமலானை பூர்த்தி செய்ய வேண்டும். விடுபட்ட நோன்பை மற்ற மாதங்களில் கலா செய்ய வேண்டும். பெருநாளுக்கு அடுத்து 6 நோன்பு வைக்க வேண்டும். பெருநாள் அன்று ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். பெருநாளுடைய இரவில் நாம் மாஷா அல்லாஹ் விழித்திருந்து முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்து அந்த இரவு துஆக்கள் கபூலாகக்கூடிய இரவாக இருக்குது, அதனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரவு ஒற்றைப்படை இரவு புனித ரமலானின் கடைசி 5 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அறிவிக்கப்பட்டது. எத்தனோ விஷயங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் மறைக்கப்பட்டது. அது நமக்கு நன்மையாக இருக்கக்கூடும் என்பதற்காக ஜும்மா நாள்ல துஆ கபூலாகக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. ஆனா எந்த நேரம் குறிப்பா சொல்லலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் சொல்லுவாங்க, அசருக்கு பிறகு ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு துஆ கபூலாகும். அதே மாதிரி ஜும்மாவுடைய பாங்குக்கும் இகாமத்துக்கு இடையில துஆ கபூலாகும். அதே மாதிரி மெம்பர்ல ஏறும்போது ஒவ்வொரு படியும் இமாம் ஏறும் போதும் துஆ கபூலாகும். 2 ஃபத்வாக்கு இடையில உட்காரும் போதும் துஆக்கள் கபூலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு இஸ்முல் ஆலம் ஒரு மகத்தான பேர். அதை சொல்லி துஆ செஞ்சா துஆ கபூலாக வருது. இஸ்முல் ஆலம் என்பது எது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறார். வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அதுவும் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த வசனமும் இஸ்முல் ஆலம். இதை ஓதி துஆ செய்ய துஆ கபூலாகும். எல்லாத்தையும் விட அல்லாஹ், நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும் அல்லாஹ்னு சிந்தனை வருவாங்க. அல்லாஹ்னு பேரை சொல்லி நம்ம அழைக்கும் போது என்ன அடியானே என்று அவன் நினைச்சான், அவன் நம்முடைய குரலுக்கு அவன் பதில் கொடுப்பான். அந்த அல்லாஹ்ங்கிறதான் எல்லாத்தையும் விட உயர்ந்த இஸ்முல் ஆலம். 99 திருநாம சிஃபாத்துகளையும் அது உள்ளடக்கிய பெயர் அல்லாஹ்ங்கிற பெயர். அந்த அல்லாஹ்ங்கிறதுக்கு இறைவன் என்றோ ஆண்டவன் என்றோ கடவுள் என்றோ நம்ம என்னவே பொருள் செஞ்சாலும் அதுக்கு ஈடாக ஆகாது. ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் எல்லாம் குறை இருக்கு. குறையில்லாத வார்த்தை அல்லாஹ்ங்கிற வார்த்தை தான். அது நிரப்பமான வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி யார் உள்ளத்தால் சொல்லி தன்னுடைய வேதனையோ குமரலோ சொல்லி அவர்கள் துஆ செய்யும் போது அல்லாஹ் அந்த துஆ கபூல் செய்கிறார். அதுதான் இஸ்முல் ஆலம் என்பதாக ஷேக்மார்லாம் சொல்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு ஒற்றைப்படை இரவு இந்த லைலத்துல் கத்ரை அறிவிக்க வந்தாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க பிள்ளையார் முன்னாடி மதீனாவுல. அதனால அது அழைக்க உள்ளதுலேயே இந்த இரவு மறக்கடிக்கப்பட்டுச்சு, மறந்து போச்சு, உயர்த்தப்பட்டுச்சு. இது ஒரு நன்மை தான். இந்த லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டதும் ஒரு நன்மை. ஏன்டா லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் சொல்லினார், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொன்னான். அப்ப அந்த மகரிப்ல இருந்து இஷா ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு மனுஷன் தொழுதுட்டா 1000 மாசத்தை விட சிறந்த நன்மை பெற்றுக் கொள்றாரு. இப்ப பெற்றுக்கொண்டா என்ன ஆகும்? நம்ம வாழ்றது உம்மத்துடைய வாழ்க்கை 60-70 தான் சராசரியானது. 100 வயசு வச்சுக்கிறங்க, 83 வருஷம் வணங்கி நன்மை கிடைச்சு போச்சுன்னா அந்த மனுஷன் சில பேர் அதிகமாகணும் நன்மை நினைப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த ஒரு இரவே போதும், மற்ற வணக்கம் தேவையில்லை அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், மாற்றி வச்சான். அப்புறம் தெரிஞ்சிருந்த அந்த இரவில் கூட என்ன செய்ய சில பேர் பாவத்தில் மூழ்கி
அந்த இரவை கண்ணியப்படுத்தாமல் அது பெரிய அநியாயமாயிடும். ஆகவே அதை அந்த மறைச்சிடலாம். ஆக மறைக்கப்பட்டதில் பல நன்மைகள் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரவில் தான் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், கண்ணியமான இந்த இரவில் நாம் நிச்சயமாக குர்ஆனை இறக்கினோம். அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொன்னான். 1000 மாதங்களை விட சிறந்தங்கிறது 1000 தெரியுது, அதை விட எவ்வளவுங்கிறது அல்லாஹ் தான் அறிந்தவன். அதுக்கு தான் சொல்றாங்க தஃசீர்ல, 1000ங்கிறது இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தா தொழுது 1000 நன்மை கிடைச்சு போயிடும். 1000 மாசம் வாங்கிய நன்மை நீங்க தொடர்ந்து வருஷம் பூரா தொழுதுட்டே இருக்கீங்கன்னு வச்சுருங்க. இஷாவையும் ஃபஜ்ரையும் ரமலான் மட்டும் இல்லை, ரமலான் அல்லாத எல்லா காலத்திலையும் இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோட தொழுதா 1000 வருஷத்துல ஒரு தடவை லைலத்துல் கத்ர் வருது. அந்த லைலத்துல் கத்ரை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதை விட அதிகம்ங்கிறது அந்த 2 தொழுகைக்கு இடையில எவ்வளவு தூரம் நீங்க அமல் செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு 1000 ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, நமக்கு வாழ்நாள் முழுவதும் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. தனசுல் மலாயிகா வர்ரூஹ், இந்த இரவுல மலக்குமார் இறங்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க, எல்லாத்துலயும் முஸாஃபா செய்றாங்க, முஆனகா செய்றாங்க, சலாம் சொல்றாங்க. அதனுடைய அடையாளம் யார் துவா செய்வது தொழுகும் போது அந்த இரவுல அவனுடைய உடன் அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுங்கி கண்ணீர் சிந்துகின்றதோ அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட முஸாஃபா முஆனகா செய்றாங்க. அடையாளம் ஒரு அச்சம், ஒரு இரையச்சம் நம்மளை மீறி வரும். அந்த ஹௌஃபோட தொழுகணும். தொழுகணும்னா நம்மள்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா பண்ணாங்கன்னு அர்த்தம் இன்ஷா அல்லாஹ். ஆக அவர்களுடைய வருகை மலக்குமார்கள் பொதுவாக ஹதீஸ்ல வருகிறது, எந்த இரவுல குர்ஆன் ஷரீஃப் ஓதி முடிக்கப்பட்டதோ 70,000 மலக்குமார்கள் ஹாஜரா இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆமீன் சுபஹ் வரைக்கும் ஒரு துஆ இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு அடையாளம். நமக்கு ஒற்றைப்படை இரவுடைய ஒரு அடையாளம். பிஇذن ரப்பி ஃபீஹா பிஇذن ரப்பி மின் குல்லி அம்ரின், எல்லா விதமான கட்டளைகளை கொண்டு இந்த இரவுல மலக்குமார் வர்றாங்க. பராத் இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றாங்க, அடியாருடைய அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான இந்த ஷாபான் இருந்து அடுத்த ஷாபான் வரைக்கும் யாராவது ஹஜ்ஜுக்கு போவாங்க, யாருக்கு குழந்தை பிறக்கும், யாருக்கு மௌத்து, யாருக்கு ரிஸ்க், எல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த இரவுல முடிவு செய்யப்படுது. அந்த முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை லைலத்துல் கத்ர் இரவுல மலக்குமார்லாம் இறங்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படுது. மீகா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு மலக்குமார்கள் அது எதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவர்களிடத்தில் அந்தந்த அடியாருடைய விஷயங்கள் ஒப்படைக்கப்படுது. ஆகையினால் இந்த இரவை நம்ம முடிந்தாலும் இன்ஷா அல்லாஹ் பள்ளியிலையோ வீட்லையோ எங்கே இருக்கிறோமோ முடிந்த அளவு சுபஹ் கலா செஞ்சிடாம, அதுக்கு பாயிண்ட் சொல்றேன். சுபஹ் எப்படி தொழுதோமோ, தராவி தொழுதோமோ, இஷா தொழுதோமோ, சுபஹ்க்கு இதே மாதிரி வந்துருங்க. முழு இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சலாமன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அல்லாஹ் சொல்லினார் ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் இதனுடைய பரக்கத்துகள் இருந்து கொண்டே இருக்கிறது, ஈடேற்றமானது. இந்த இரவினுடைய அடையாளம் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்துல் கத்ருடைய இரவு இருட்டா இருக்காது, ரொம்ப மலக்குமார்கள்லாம் வர்றதுனால பிரகாசமா இருக்கும். அவங்க ஒளியினால் படைக்கப்பட்டவங்கள அந்த இரவு உஷ்ணமா இருக்காது, குளிராக இருக்காது, ரொம்ப வெளிச்சமா இருக்கும். காலையில சூரியன் உதயமாகும் போது சந்திரனை போன்று வெண்மையாக அந்த சூரியன் உதயமாகும். பாருங்க, யாராவது பாருங்க, ஹதீஸ்ல வருது 10 நாள் அப்படியே மஞ்சள் கலர்ல அப்படி சுடர் விட்டு எரியும். ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில மற்ற நாட்கள்ல அந்த சூரியன் உதயமாகுது. ஆனா அந்த நாள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை சந்தித்து வரக்கூடிய அந்த நாள்ல சூரியன் ஷைத்தானுடைய கொம்புகளுக்கு மத்தியில் வராது. அது சந்திரனை போன்று வெண்மையான நிலையில், அழகான நிலையில் அது வெளியாகுது என்று சொல்றாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு அடையாளம். இன்னும் சொல்றாங்க, அந்த உண்மையில் லைலத்துல் கத்ருடைய இரவாக கடல் தண்ணியோட அது நல்ல தண்ணியாக மாற்றப்படுகிறது. இது கஷ்கூடவங்களுக்கு தெரியுமா? நம்ம போய் அக்காடி போய் பார்த்து பீச்சுலாம் போயிடாதீங்க, ஏன்னா அது கஷ்கூடவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி நாதாக்களுக்கு அது தெரியும் என்று சொன்னாங்க ஹதீஸ்ல. கண்ணியத்திற்குரியவர்களே,
புனிதமான இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கான். எத்தனையோ போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருக்கும் அடுத்த வருஷம் எத்தனை இருப்பான்னு சொல்ல முடியாது. கிடைக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த இரவுல 80 வருஷம் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 4 நபிமார்கள் 80 வருஷம் தொடர்ந்து கண்ணீர் நேரம் கூட வீணாக்கி விடாமல் இபாதத்தில் இருக்கிறாங்க. அந்த ஒரு கவலை சஹாபின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி இபாதத் செய்யணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு பனி இஸ்ராயேல ஒரு முஜாஹித் போர் தியாகி 1000 வருஷம் அவர் போர் யுத்தத்துல எப்பயுமே அவர் வாழ் எழுதிட்டே இருப்பான். இரவன் தான் வணங்குவார், பகல் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர்ல இருப்பார். அவரை பற்றி சொல்லப்பட்டது. முன்னுண்டான மக்களுக்கெல்லாம் 1000 ஆண்டுகள் அல்லாஹ் வாழ்நாளை கொடுத்தார். ஆனால் இந்த உம்மத்துக்கு 100 வயசுக்குள்ள தான். இதெல்லாம் சொல்லும் போது சஹாபாக்கள் கவலைப்பட்டார். அப்ப அந்த நன்மையோட எப்படி அடையிறது? இந்த மாதிரி இரவை நாம் பயன்படுத்தினால்தான் முன்னோர்களுண்டான அந்த 1000 வருஷத்துடைய நன்மைகளை நாம் அடைய முடியும். ஆக இந்த லைலத்துல் இரவு தான் அல்லாஹ் மலக்குமார்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூலப்பொருள் மண்ணிலிருந்து பூமியிலிருந்து அள்ளப்பட்டது இந்த இரவு தான். பனி இஸ்ராயேலுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வந்து அந்த இஸ்ரேலுடைய கூட்டத்தார், அநியாயக்கார கூட்டத்தார்களால் அவங்க தாக்க வரும்போது அவர்கள் உயர்த்தப்பட்டதும் இந்த இரவு தான், லைலத்துல் இரவு. ஆக இப்போ நடக்கக்கூடிய சண்டை நின்று வந்து பார்த்தோம், சந்தோஷமா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அநியாயக்காரர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் யார் அநியாயம் செய்தார்களோ அந்த அநியாயம் செய்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை அல்லாஹ் எந்த ஒரு திரை இல்லாமல் அவன் வாழ்வர்கள் உயர்த்திக் கொள்கிறான். ஆக அநீதம் இழைக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு அல்லாஹ் தக்க பாடத்தை போற்றுவானாக. அதற்கு யாரெல்லாம் துணையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நன்னேரத்தில் நாம் துவா செய்து ஒன்று ஹிதாயத்து பெறணும், நேர்வழி பெறணும் என்ற துவா கபூலாக ஒன்று அவன் ஹிதாயத்து பெற்றாண்டா அல்ஹம்துலில்லாஹ் தீனுக்கு ரொம்ப சாதமாக இருக்கும். ஹிதாயத்து பெறாமல் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தகுந்த தக்க பதிலடியை கொடுத்து அவர்கள் பாடம் போட்டுவானாக.